Hi friends, Dharun Digital Pixel. In this video, content is arelab 800 pixel LED. That is IC program பண்ணக்கூடிய software பத்தி தான் friends இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Friends நீங்க வந்து நம்மளோட சேனல் subscribe பண்ணாம இருக்கீங்களா? subscribe பண்ணி வச்சீங்க. Friends இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணுங்க friends. எனக்கு அப்பதான் friends எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Friends, இப்போ பாத்தீங்கன்னா நான் arelab EC pixel ஓகேங்களா வெர்ஷன் பாத்தீங்கன்னா 4.0 நான் டபுள் டாப் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் அதாவது இந்த arelab 800 pixel சாஃப்ட்வேரை பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு என்னென்ன டிஅட்வான்டேஜ் இருக்கு இதுன பத்தினா ஒரு ரிவ்யூவா இந்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா फ्रेंड्स நம்ம சொல்லி தர கண்டென்ட் உங்களுக்கு புரியுதுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க फ्रेंड्स Friends, இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூ ஃபைலில் போய்ட்டோம்னா நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் சேவ் அஸ் இன்டர் டயக்ராம் சேவ் டயக்ராம் ஓகேங்களா இது விட்டலாம் நம்ம எப்பவும் போல் நமக்கு அதாவது முக்கியமான செட்டிங்ஸ் மட்டும் போயிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிப் அப்படிங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெகா 8 மெகா அதாவது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் வந்து என்னென்ன ஐசிக்கு சப்போர்ட்டட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா மெகா 8 மெகா 168 மெகா 328 ஓகேங்களா இந்த சாஃப்ட்வேர்ஸுக்கு மட்டும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த சாஃப்ட்வேரில் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஐசி வந்து சப்போர்ட் ஆகும் ஓகேங்களா நீங்கள் இதில் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய சிம்பிளாக சொல்லணும்னா இதில் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஃபைலை நீங்கள் அட்மெகா 8லேயும் யூஸ் பண்ணலாம் அட்மெகா 328லேயும் யூஸ் பண்ணலாம் இல்லை அட்மெகா 168லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஐசி நான் டிஃபால்ட் அட்மெகா 8 தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வித்தம் அப்படிங்கிறப்ப நீளம் ஓகேங்களா இந்த நீளத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ என்னன்னா ஒரு சக்ரா போர்டுக்கு பண்ணுறேன் ஓகேங்களா 8க்கு 24 நான் பண்ணுறேன் ப்ரோக்ராமிங் பண்ணுறேன் 8 ஹைட்டு பார்த்தீங்கன்னா சாரி வித்து பார்த்தீங்கன்னா 24 நான் மாற்றி கொடுத்துட்டேன் 24க்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8 ஓகேங்களா 8 எனக்கு பார்த்தீங்கன்னா 8க்கு 24 வந்துருச்சு ஓகேங்களா இதில் வந்து இப்போ நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் அதாவது என்னுடைய மவுஸ் இருக்கிற இதில் பாருங்கள் டூல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பென் டூல் லைன் டூல் ஃபுல் கலர் பென் டூல் இஸ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பேராகிராஃபாக இப்படி பெயிண்ட் பண்ணும் ஓகேங்களா இதே வந்து லைன் டூல் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ரைட் சைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா சாரி நான் கலர் சூஸ் பண்ணல ரைட் சைடில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைன் டூல் ஓகேங்களா இதே வந்து அதாவது ஃபுல் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் பிளாக் பண்ணிவிட்டு சாரி ஒரு நிமிஷம் லைன் டூலை சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்து ஃபுல் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ரெட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஃபுல்லாக அதாவது நம்ம 8க்கு 24 ஃபுல் பல்புமே நமக்கு ரெட் ஆயிரும் ஓகேங்களா உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டயக்ராமில் வந்துடும் ஓகேங்களா நீங்கள் என்னென்ன மாதிரி மாடுலேஷனில் பண்ணுறீங்களோ அது சேம் அதே இது வந்து இந்த சக்ரா அதாவது நம்ம என்னென்னா சக்ரா போட்டு தான் டிசைன் பண்ணுறோம் இதில் வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம் நல்லா இருக்கா இல்லையான்னு ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக பிளாக் கொடுத்துக்கிறேன் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு டிசைன் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன் லைன் டூல் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பாக்ஸுக்குள்ளே ரெட்டு அடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே ரெட்டு ஓகேங்களா இப்போ எனக்கு இதில் ரெட்டு வேணும் ஓகே இதில் நான் ரெட் சொல்லி கொடுத்துக்கிறேன் சென்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்லைன் ஃப்ரீயாகவே இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே ஃபுல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்ரீனு இங்கிட்டு க்ரீன் ஓகேங்களா அப்போ வந்து ஃபுல் கலர் க்ரீன் ஆட் ஆயிரும் ஓகே இது பிளாக்கே கொடுத்துக்கலாம் இதுவுமே ஃபுல்லாக ரெட்டே கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டாப் அவுட்லைன் ஃபுல்லுமே ரெட்டாகவே கொடுத்துக்கலாம் உள்ளார பார்த்தீங்கன்னா உள்ளார எல்லோ வித் பிங்க் ஓகேங்களா ஓகே கொடுத்துட்டு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது இது நீங்கள் ஃபுல்லாக ரெட் கொடுக்குறனால கொடுத்து ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிசைன் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட்டில் போய் பார்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் எஃபெக்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு இதை வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆட் பண்ணி ப்ரிவியூ பாருங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ரிவியூவே தெரியும் பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் ஸ்டாப் கொடுத்துக்கலாம் அதாவது எனக்கு வந்து இதில் என்னென்னா லெஃப்ட் சைடில் மூவ் ஆகணும் ஒரு டிசைன் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ எனக்கு ரெண்டாவது டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் அப்னு சொல்லியிருக்குங்களா இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரீவியூ பார்க்கலாம் பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரன் ஆகும் ஓகே ஒரு 2-3 டிசைன்ஸ் மட்டும் நான் இதில் அதாவது 2-3 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஆட் பண்ணிட்டு ப்ரிவியூ
இது வந்து ஆப்செட், அதாவது பாதிக்கு பாதி 2 அதாவது கீழேயும் பாதி போகிற மாதிரி மேலேயும் பாதி போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டிசைன்ஸுமே நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டோம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் கொடுத்துடலாம். ஸ்டாப் கொடுத்துட்டு இப்போ வந்து அதாவது ஒரே ஐசியில் நம்ம ஒரு 10, 15, 20 எஃபெக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த டயக்ராம் டிசைன்ஸ்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி, அதாவது ஃபஸ்ட்டு ஆடு கொடுத்துங்க, ரெண்டாவது நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப், அதாவது புதுசாக எப்படின்னா புதுசாக ஒரு ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் சும்மா எனக்கு ஃபுல் கலரில் இருக்குது. நான் மறுபடியும் பிளாக் கொடுத்துட்டு லைன் டூல் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். மூணு நல்லா இருக்காது. இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா 1 2 சொல்லிவிட்டு எடிட்டில் போய்ட்டு பிளாக். ஓகேங்களா? அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா எடிட்டில் போய்ட்டு டிஃபால்ட்டாக இதிலே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபுல் வித் ஃபாஸ்ட் பிளாக் அண்டு சேஞ்ச் த கலர். ஓகேங்களா? அதாவது இதில் என்ன கலர் இருக்கோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அதுவாக க்ரியேட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? இப்போ இதில் போய்ட்டு எனக்கு இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் டு ரைட், அதாவது இந்த மாதிரி போடுறப்ப நமக்கு லெஃப்ட் டு ரைட் நல்லாயிருக்கும் டிசைன் ஃபுல்லாகவே. இதில் வந்து நான் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைன் டூல், டாப் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட். ஓகே, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட். ஓகே, ஆடுன்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரிவியூ பாருங்களேன். இப்போ பாருங்கள், இந்த டிசைன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இது வந்து எனக்கு ஓகே ஆடுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி போகிறப்ப இதில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரிவியூ சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆப்செட், அதாவது இது நல்லா இல்லை, டெலிட் பண்ண ரிமூவ். அதாவது நமக்கு பிடிக்காத டிசைன்ஸை வந்து இதில் எப்படி ரிமூவ் பண்ணால் இங்கே பாருங்கள் ரிமூவ். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடு, அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து அப்படியே நிற்கும். உங்களுக்கு ப்ரீவியூவில் பார்த்தாலே தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆடு ப்ரீவியூ. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு வந்து இது வந்து கீழேருந்து மேலே போகுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் ஸ்டாப் பண்ணி சொல்லியே காமிக்கிறேன் பாருங்கள். அவுட்லைன் இஸ் எல்லோ கொடுத்துக்கலாம். எல்லோ கொடுத்துட்டு இங்கே எடிட்டில் போய்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு எது ஃபுல் ஆகலையோ அதெல்லாம் ஃபுல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபுல் பண்ணிவிட்டு இது வந்து ரோஸ் கலரே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன டிசைன்னா ஆர்டி மேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, ஆடுன்னு சொல்லிவிட்டு ப்ரீவியூ கொடுத்து பாருங்களேன். இப்போ உங்களுக்கு ப்ரீவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிசைன்ஸ் எல்லாம் ஓகே ஸ்டாப் கொடுத்துறேன். ஸ்டாப் கொடுத்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் டிசைன் போடணும். இதில் ஆடு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி 2 எஃபெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? அந்த 2 எஃபெக்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் எப்படின்னா இங்கே ப்ரீவியூஸ்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ப்ரீவியூஸ்ன்னு சொல்லி கொடுத்தோன்னே இங்கே வந்துருச்சுங்களா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண டிசைன்ஸு. ஓகேங்களா? இங்கே நீங்கள் ஆட் பண்ண இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்ன்னு சொல்லி 2 of 3. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ 4 இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போய்ட்டுருக்கோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண டிசைன்ஸ். ஓகேங்களா? 1. இப்போ இதிலே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா 2வது டிசைனு, நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட்டு இல்லை, ஏன்னா நம்ம 2 டிசைன் தான் க்ரியேட் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து ஆட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொடுத்து வச்சுருக்கோம், ஒரு 5 பக்கெட்டு கொடுத்து வச்சுருக்கோம். ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசைன்ஸ் 4 அப்படின்னு சொல்லியிருக்குங்களா. ப்ரிவ்யூ. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்கறனால பார்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது, அதாவது நம்ம ஐசிக்கு எப்படி ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கனாலும் வரக்கூடிய ஜென்ரேஷனில் இதே ஃபைலை, அதாவது இதே டிசைனை வச்சு நீங்கள் மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து ஒரு 4-5 டிசைன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதையும் சொல்லி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஜென்ரேட் பின் ஃபைல், ஜென்ரேட் எக்ஸ்பைல். ஓகேங்களா? மேக்ஸிமம் பின் ஃபைல் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எக்ஸ்பைல்னால் நான் அட்மேக 3 to 8 மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். 8 போட்டோன்னா நான் பின் ஃபைல் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது 2 ஐசிலுமே 2 ஃபைலுமே சப்போர்ட்டட் ஆகும்.
நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரில் நீங்கள் என்ன ஐசிக்கு ப்ரோக்ராம் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜென்ரேட் பின் ஃபைல்னு சொல்லி கொடுத்தாச்சு. நான் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிஃபால்ட்டான இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் என்னன்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன்னா, இப்போ நான் 8க்கு 12 சக்ரா போர்டுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுன்னு சொல்லிட்டு சேவ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐசிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரேட் ஃபைல், அதாவது பின் ஃபைல் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து சேவஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் பிஆர்ஜேன்னு சொல்லியிருக்கும். அதாவது இருங்க நான் உங்களுக்கு நல்லாவே சொல்லி காட்டுறேன். 8க்கு 12 × 12 ஒர்க்கிங் ஃபைல். ஓகேங்களா? WR ஒர்க்கிங் ஃபைல் அப்படின்னா அதாவது நான் எனக்கு தகுந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேவ் பண்ணிங்க. சேவ்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பின் ஃபைலும் வந்துருச்சு. நம்ம இதுலேயே இன்னும் டிசைன்ஸ் இன்னும் நிறைய ஆட் பண்ணனாலும் அந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரோடைய ஃபைலை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓப்பன் சொல்லியிருக்கு. ஓப்பன் சொல்லியிருக்கோன்னு நம்ம இப்போ சேவ் பண்ண பார்த்தீங்களா, அதாவது 8க்கு 12. ஓகேங்களா? இதை ஓப்பன் சொல்லி கொடுங்க. நீங்கள் கொடுத்த டிசைன்ஸ், அதாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்ச ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிசைன். ஓகேங்களா? இது ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி போகிறப்ப பேக்கில் போகும். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம் ரன் ஆகுதா இல்லையான்னு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய ஐசிக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது இதனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்ட் 2ல் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.